என்னோட போஸ்டர் முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். டிவிலெல்லாம் பார்த்துருக்குறேன். இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம். அதுக்கு அவசரம் தந்த என்னோட டைரக்டர், ப்ரொடியூசர், என்னோட மேனேஜர் ராஜு சார், ரொம்ப நன்றி. இந்த பூஜை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த மூவி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் சப்போர்ட்டு எப்போவுமே வேணும். எப்போவும் நினைங்க எங்களை பற்றி. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இதயத்தில் காதல் ஹீரோவாக நான் பண்ணுறேன். அதுக்கு சப்போர்ட் நீங்கள் தான் தரணும் எல்லாருக்கும். இங்கே நான் இருக்கிறேன்னா, இங்கே நான் ஸ்டேஜில் நிற்கிறேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் காரணம். எந்த அப்பா அம்மா வந்தாலும் ஹீரோ ஆகிறேன்னு சொன்னால், ஏய் அதெல்லாம்டா நம்ம போய் படி அப்படின்னு சொல்கிற இடத்துல உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சு எங்கள் அப்பா அம்மா தான் நன்றி நான் சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் டைரக்டர் சார், அவர் தான் வந்து ஒரு 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 மனுஷனை ஹீரோ ஆக்குறோன்னா அவரால் தான் முடியும். அவரை நான் எப்பயும் மறக்க மாட்டேன் நான். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்த காலை இனிய வேளையில் நான் ரொம்ப 2 கையில் மூலம் வணங்குகிறேன். என்னை இங்கே அழைத்த என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, ஆனால் சகோதரிலாம் சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டு தான் சொல்லலாம். கல்பனா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். நிறையா வீடுக்கு எல்லாம் வாடகை கூட்டிருக்கேன். மற்றபடி நீங்கள் தப்பாக நினச்சிக்காங்க. ஒரே வீடு தான். 2 நம்பர் கொடுத்தேன். ஒரு நம்பரில் கூப்பிட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நம்பரில் கூப்பிடாங்கம்மா அது ஒர்க் ஆகாது, இன்னொரு நம்பர் தான் கூப்பிடல. யதார்த்தமாக நான் காலைல கூப்பிட்டேன். ஐயோ நான் கூப்பிட்டேனே வந்தேனே போனேன், சினிமா டைலாக்லாம் பேசுனாங்க. அப்படியாம்மா சரிம்மா நான் வரேன்னு வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது படம் பூஜை லேட்டாக தான் வந்தேன். இதயத்தில் காதல்னு சொல்லி கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வரணும். ஏன்னா டாக்டரு, இன்ஜினியரு, வக்கீல் எல்லாமே ப்ரொடியூசர் வந்துட்டாங்க. கவுன்சிலர் ஒருத்தர் தான் வரல. இப்போ விசாரிக்கும் போது அவங்க கவுன்சிலர் இருந்தாங்க, செல்வத்தோட ஒய்ஃபு. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும். அதையும் தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க புதுமுகம்லாம் நல்லா நடிக்கணும், வெற்றி பெறணும், இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி முழு மூச்சோடு நீங்கள் நடிக்கணும். அது வேகம் வேணும். என்னடா ஒரு படம் இதாகிடுச்சா அப்படி போச்சுலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச வரை எஃபெக்ட் போடுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் இறங்க சினிமாக்காக, அதனால தப்பு இல்லை. நல்லபடியாக நீங்கள் படம் எடுத்து ஜெயிக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சுன்னா இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சு பூஜையெல்லாம் வர்றது. இதோடு நின்றாமல் ஒரு சில படங்கள்லாம் ஆடியோ லான்ச்சு வருவாங்க, அதோடு அப்படி நின்றோம், பூஜை போடுவாங்க நின்றோம். அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் முழு முயற்சியோடு இந்த படத்தை முடித்து, இதில் சின்ன படம் பெரிய படம் வித்தியாசம் இல்லாமல் தேட்டருக்கு கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி காட்டணும். அதான் ஜெயிக்கணும். அதனால் இந்த சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல். இதில் நீந்தி வரவங்க ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு சிலர் இந்த கடலில் நம்மளெல்லாம் முழுகடிச்சிருவாங்க, சில பேர் தான் மேலே வருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் போட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த போட்டியை தாண்டி தான் நம்ம வரணும். அதனால் நீங்கள் எல்லாம் புதுமுகமாக இருக்கிறீங்க. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்கிறது என்னுடைய அனுபவம். கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடித்து இந்த மாதிரி என்னுடைய உயிரில் 2 கண்களாக பத்திரிகையாளர் தொலைக்காட்சியில் இருக்கிறீங்க, அவங்களையும் நல்லா பூஸ்டப் பண்ணி நல்ல வெற்றி பெறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த படத்தை மிக சிறப்பாக கொண்டு வருவதற்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ்லாம் வந்திருக்கீங்க. ஸோ அருமையாக போயிட்டுருக்கு இந்த காலை நிகழ்ச்சி. இதயத்தில் காதல். ஸோ அருமையான டைட்டில். இதயம் என்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே வந்து வெரி குட் ஹிட் மூவியாக வந்திருக்கு. ஸோ நம்ம படம் சவுந்தர் சார் வந்து மிக சிறந்த முறையில் இந்த படத்தை வந்து இயக்குவார். ஏன்னா அவர் எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் மேலே நண்பர். அவர் பண்ண உழைப்பு இருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அருமையான இயக்குனர். ஸோ காமெடிலாம் எழுதினார்னா அவ்வளோ ஸ்கிரிப்ட் இதுவாக இருக்கும். இப்போ என் காதலேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து கோ டைரக்டராக வந்து மெயினாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு சார் அவங்களுக்கு. ஸோ அந்த படத்துலேயும் நான் காமெடி ட்ராக்கில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக வருவதில் எந்த ஐயமும் இல்லை. அனைத்து மக்களும், அனைத்து பெரிய உள்ளங்களும், ஜாம்பவான்கள்லாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க. இந்த படம் வெற்றி பெற செய்ய அனைவரும் மனமாற வாழ்த்து வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. இது அதிகம் பேசக்கூடிய இடம் இல்லை. அவர் பேசுவார், அன்பு செல்லி நிறையா பேசுவார். ஆனால் இது நான் அதிகம் பேசக்கூடிய இடம் இல்லை. இந்த படம் வெளியாகி மக்கள் அதிகமாக பேசணும்.
ஒரு மகனை உருவாக்குறதுக்காக அப்பா ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்காரு. ப்ரொடியூசரை பார்த்தா, ஹீரோவோட அம்மா பார்த்தா வந்ததுலேருந்தே அவங்க முகத்தில் ஒரு புன்னகைன்னு தெரிஞ்சது. இந்த புன்னகை படம் வெற்றி ரிலீஸ் ஆன பிறகு இந்த புன்னகை தொடரணும். இயக்குனர் புதுசுன்னா அவர் படங்கள் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. தம்பி எனக்கு என்னென்னா, சிவகுமார் சார் அவர் பிள்ளைங்களை ஹீரோவாக்குனார், விஜயகுமார் சார் அருண் விஜய் ஆக்குனார், எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் விஜய் ஆக்குனார். அதை மாதிரி ஏன் நடக்கக்கூடாது? அதுக்கு ஒரே ஒரு என்னுடைய சின்ன ஆலோசனை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இயக்குனருக்கு, ஏன்னா நான் நிறைய பல ஆண்டுகள் அனுபவப்பட்டவன், பல படங்கள் எழுதினவன், இயக்குனவன். அதனால் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சவன். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஆலோசனை, அட்வைஸு. இப்போ சமீபத்தில் ஓடின படங்களை பாருங்கள், பெரிய படங்களை விட சின்ன படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஸ்கிரிப்ட், கதை, திரைக்கதை, வசனம். இது புதுசு. ஜனங்கள் முந்தைய மாதிரி பழைய கதைகள்லாம் இல்லை, ஏதோ சம்திங் புதுசாக கொடு அப்படின்றான். பெரிய ஆர்டிஸ்ட் படமெல்லாம் முதல் நாள் ஃபுல்லாக பெரிய க்ரௌடாக இருக்குது, செகண்ட் டே தியேட்டர் காலியாக இருக்குது. நல்லா இல்லைன்னா, நல்லா இருந்தால் சின்ன படம் அடுத்த ஷோவே பிக்கப் ஆகிடுது. அதுக்கு ஒரே காரணம் ஸ்கிரிப்ட். மம்முட்டி சொல்லுவார், நான் மம்முட்டிக்கு 2 படம் எழுதியிருக்கேன். அவர் கேரளாவில் அவர் பெரிய ஹீரோ. அவர் என்ன சொல்லுவாருன்னு என்கிட்ட, ஞானல்ல ஹீரோ, ஸ்கிரிப்ட் தானே ஹீரோம்பார். ஹீரோ நான் இல்லை, ஸ்கிரிப்ட் தான். சரியில்லாத ஸ்கிரிப்டில் ஆண்டவன் நடித்தா கூட படம் ஓடாது. நல்ல ஸ்கிரிப்டில் சுமாரான முகம் கொண்ட ஒரு கதாநாயகன் நடித்தா கூட படம் ஓடும். இதை சமீப கால படங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. அதை போன்ற ஒரு படமாக இதயத்தில் காதல் அமைந்து அகிலா செல்வம் அவர்கள் வெற்றி தயாரிப்பாளராகவும், தீபக் மிக சிறந்த ஹீரோவாகவும், அவர் ஆக்ஷன் ஹீரோவாக போகிறாரா இல்லை லவ் சப்ஜெக்டில் பண்ண போகிறான்னு தெரியாது. நான் படம் இதயத்தில் காதல்னு வச்சுருக்காரு. இருந்தாலும் இயக்குனர் இந்த கதை தெரியாது எனக்கு. அவருக்கு தயவு செய்து ஒரு ஃபைட் சீன் வைங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மரியாதை அதிகம். அதனால் நீங்கள் அவரை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. நீங்கள் பயன்படுத்தணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகி அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சௌந்தர் அவர்களின் இயக்கத்தில் இதயத்தில் காதல் என்ற படத்துக்கு வருகை தந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பாவன்கள் அத்துணை பேருக்கும் என் இதயத்தின் அடியாழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி ஏன்னு சொல்லனா வணக்கம் இல்லை, நன்றி. ஏன்னா அவரை வாழ்த்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, இந்த படம் வெற்றி அடைய, அதுக்காக தான். இதில் அடிப்பட்டாலும் மோதிர கையில் அடிப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நிகழ்வுக்கு ஒரு திரையுலக ஜாம்பாவன் மரியாதைக்குரிய அண்ணன் லியாகத் அலிகான் அவர்கள் இங்கே வாழ்த்துரை வழங்கியது இந்த படத்திற்கு வெற்றிக்கான முதல் அடி என்பதை என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஏன்னா அவரோட எல்லா படங்கள்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, மம்முட்டி எது சொன்னாருன்னு, மக்களாட்சி படம், அந்த படத்தினுடைய வசனத்திற்காகவே அந்த படம் உயர்ந்தது. இன்றைக்கு மறைந்த அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த உச்சத்திற்கு வருவதற்கான முக்கிய காரணம், அடித்தளமாக இருந்தது அவரின் எழுத்து என்பதை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட கடமைப்பட்ட. அவர் இல்லை இருந்தாலும் உண்மையை நம்ம சொல்லித்தானே ஆகணும். எப்படி எம்ஜிஆருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் ஒரு உச்சத்தை தந்ததோ, அதுபோன்ற விஜயகாந்த் அவர்களுக்கு லியாகத் அலிகானின் எழுத்துகள் உச்சத்தை தந்தது. அதே போல அவர் தலைமையேற்று இங்கு வாழ்த்த வருகை தந்ததனால் நிச்சயம் இதயத்தின் காதல் வெற்றியை பெறும் என்பதில் எந்த கிஞ்சிற்றும் இது இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த காதல் என்ற வார்த்தையே பொதுவான வார்த்தை.
நீங்கள் எதுவுமே இல்லை. காதல்னு சொன்னாலே வெற்றி தான். இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் காதல் என்ற வார்த்தை தோற்றதாக சரித்திரமே கிடையாது. எனவே தான் ஒரு ஆக்ஷன் படத்தில் கூட காதல் தான் ஜெயிக்கும். எனவே இந்த காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதனால் மட்டுமே இந்த படம் வெற்றி அடையும். இந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கிற அன்பு தம்பி தீபக் மேலும் மேலும் வெற்றியடைய சிறந்த ஹீரோவாக இந்த தமிழ் துறையில் ஜொலிக்க என் நெஞ்சார்ந்த என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தன் மகனையும் இங்கு கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர் குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் அன்பு சகோதரர் சௌந்தர் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். வாழ்க 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 வாழ்க. நன்றி. இதயத்தில் காதல் படத்தை சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு டைரக்டர் சௌந்தர் எடுத்துருக்கார், படத்தை எடுக்க வந்திருக்காரு. என்ன காரணம்? வாங்க செல்வம், வாங்கம்மா. திலகா தானே? அவங்க திலகா தானே? அவங்க பேர் அகிலா, செல்வம், தீபக், சௌந்தர், இவங்க 4 பேருமே நம்ம சங்கத்துக்கு வந்தாங்க. வந்து இப்போ எப்படி வந்து போய் நிற்கிறாங்களோ அதேமாதிரி வந்து படம் பண்ணுறதுக்குள்ள எல்லா இதையும் கேட்டாங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்தோம். என்ன ஒன்றுன்னா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இவர். சிரிப்பை தவிர ஒன்றும் தெரியாது. அதேமாரி மனைவி அதே தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, பையன் பாருங்க சும்மா அந்த விசால் மாரி நிற்கிறாப்புல, சும்மா அடித்தா 10 பேர் அடித்து தூக்கி சாப்பிடுவா மாரி. என்னன்னா இப்போ படத்தை வந்து ரொம்ப அருமையாக கொண்டு சொல்லி எல்லாம் டிசைன் பண்ணாங்க. இப்போ சௌந்தர் தான் ரொம்ப அனுபவசாலி. இப்போ அவர் தேகத்தின் சார் சொன்னார், மிகப்பெரிய அனுபவசாலி. அந்த பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இதில் இன்விடேஷனில் 40 பேர் கூப்பிட்டுருக்காரு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி இதுதான் ஃபஸ்ட்டு. வேறு யாருமே கிடையாது. நீங்கள் எழுதி வேணா வச்சுங்க, அது சிஎம் மீட்டியாக இருந்தாலும் சரி, பிஎம் மீட்டியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் மீட்டியாலும் இவ்வளோ பேர் யாரும் கூப்பிட்டதில்லை, இவர் கூப்பிட்டுருக்காரு. காரணம் என்ன, அவ்வளோ அனுபவம். இப்போ இந்த படத்தை வந்து என்ன சொல்லும்போது என்ன சொன்னார்னா, சார் நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. என்னன்னா ஒரு என்கிட்ட வந்து சங்கத்தில் வந்து டைரக்டர் கார்டு எடுக்க வந்தார். இதை சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கிறது என்னங்கிறது தான், தோக்கிறது இல்லை, அப்புறம் ஜெயிக்கிறது மீன்ஸ். அப்போ என்னோட சங்கத்தில் டைரக்டர் கார்டுக்கு 10,000 ரூபா 1 மணி நேரம் உட்காந்தார். ஏன்னா இந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு காரணத்தை சொல்ல வர, வேறு யாரும் தப்பாக நினச்சி வேணாம். அப்போ 10,000 ரூபா சொன்னோன்னே, சார் என்னால் 10,000 கட்ட முடியாது சார், எனக்கு இது என்ன சார் குறைக்கும். இல்லைப்பா அது வந்து பில்லு போட்டு கரெக்டாக கொடுக்கணும், எல்லாம் முடியாது அப்படின்னு. இல்லை சார் இப்படி சொல்லி 1 மணி நேரம் உட்காந்துட்டார். ஆனால் ஆக்சுவலாக எந்த சங்கமாக இருந்தாலும் ஒரு கமிட்டி போட்டு கூட்டி எதாவது முடிவு பண்ணி எடுக்கணும். திடீர்னு இவர் நின்றுட்டு இருக்காரு, 1 மணி போகல. பணம் வந்து பெங்களூர் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு அனுப்பணுமா, அதுக்காக வெயிட் பண்ணுறாரு. டக்குன்னு என்ன பண்ண, சரி இப்படி இந்த தொழிலாளருக்கு இவருக்கு ஒரு சப்போர்ட்லாம் இப்போ எதுக்கு சங்கம், அப்போ என்னது நம்ம இருக்கணும் அப்படின்னு உடனே டக்குன்னு 7,500 ரூபா. உண்மையிலே சௌந்தர் 7,000 அந்த நிமிஷமே எவனை போய் கேட்கணும், நம்ம தானே அப்படின்னு சொல்லி உடனே கட் பண்ணி உடனே 7,000 ரூபா போட்டு மறு நிமிஷம் கார்டை போட்டு கொடுத்து நீ டைரக்டராக இருக்க, இதுதான் உண்மை, இதுதான் உழைப்பு, இதுதான் வெற்றி, இதுதான் உண்மை உழைப்பு. என்ன காரணம், சினிமாவில் இப்படி இருந்து வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்ன காரணம், இப்போ எப்படி இவ்வளோ பேர் வந்திருக்கோமோ இதே வெற்றி விழாலும் சரி எல்லாத்துக்கும் சேர்ந்தாதான். அடுத்தது சொன்னால் இருக்கு சார், சின்ன படம் தான் ஜெயிச்சிருக்கேன், உண்மை அதான். என்னன்னா பெரிய பெரிய படம்லாம் சும்மா பொய் சீனை போட்டுட்டு வெற்றி விழா வெற்றிலாம் கொண்டாடிட்டுக்கான, அது நான் ஏற்றுக்க மாட்டேன். காரணம் கேட்டால் 400 கோடி படம் எடுத்தவனும் தோத்துட்டான், 500 கோடி படம் எடுத்து தோத்துட்டான். ஆனால் 5 கோடி 3 கோடி 2 கோடி படம் எடுத்தவன்னா எல்லா சாட்டிலையும் போய் விற்றுட்டு அடுத்த படத்தில் ரெடியாக இருக்கான். ஆனால் இவனுக்கு எல்லாமே ஏமாத்துறாங்க. இந்த படம் இதயத்தில் உள்ளது, இதயத்தில் காதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா புடிச்சு ரொம்ப தங்கமானவர், நல்லா செலவு பண்ணி சூப்பராக எடுப்பார். சவுந்தர் சுத்தமாக செலவு பண்ணாமல் எடுப்பார். காரணம் கேட்டால் ஆமாம், ஏன்னா எண்ணிட்டே ஒரு மணி நேரத்தில் 2,000 ரூபா ஆட்டே போட்டார். அப்போ படம் எவ்வளோ கரெக்டாக எடுப்பான்னு பார்த்துக்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். என்னோட பேர் வந்து சௌந்தர். சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்தேன். சினிமாவில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கணும் எனக்கு தெரியாது. அன்பு சார் ஒரு நாள் சொன்னார், படாத பாடுபட்டேன், சுத்தாத சுற்றில் ரோடாக தெரு வளைஞ்சேன்னு. கிட்டத்தட்ட நானும் அதே மாதிரி தான், ரோடாக தெருவா பசி பட்டினி சோறு தண்ணி இல்லாமல் குடும்பத்துக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அழுக தான் வருது, அவ்வளோ வலி. சினிமான சாதாரணமாக கிடையாது. இங்கே நிற்கிறது, இங்கே வந்திருக்கிறது எல்லாமே சாதாரண விஷயங்கள் கிடையாது. அந்த உணர்வுகள், அந்த கடவுள் கிட்ட இருந்து அந்த கலை ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் இங்கே வரவே முடியும், இந்த இடத்துல நிற்க முடியும். இது கலைத்தாய்க்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல பிறக்கிற பிறப்புக்கே ஒரு தனி மரியாதை உண்டு. அந்த மரியாதையான பிறப்பில் பிறந்தவங்க தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்களை மதிக்க தெரியணும் ஃபஸ்ட்டு. எல்லா கலைஞர்களையும் சரி, எல்லாருமே நம்ம நண்பர்களும் சரி, சொந்த பந்தங்களும் சரி, உறவுகள்
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர் நம்ம குடும்பத்தில் பிறந்தான்னா அவனை தட்டி கொடுத்து வளர்த்து மேலே கொண்டு வரணுன்ற எண்ணமே கிடையாது. அவனை எப்படியாவது வேறு ஏதாவது ஒரு துறைக்கு போ, வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போ, ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனால் கூட குடும்பத்தை நடத்தலாம். ஒரு படைப்பாளின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளுக்கு தான் படைக்கிற தகுதி வந்து கடவுளுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தான், அந்த இயக்குனருக்கு தான் அந்த படைப்பாளின்ற தகுதி இருக்குது. ஸோ ஒரு கதையை வந்து ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை, ஒரு அரசியல், ஒரு சாமி எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு சினிமாவில் தான் தெரியும். ஒரு பேய் எப்படி இருக்குன்றது கூட நமக்கு சினிமா தான் தெரியும். சினிமா தான் இன்றைக்கி உலகத்தையே மாற்றி காட்டிகிட்டு இருக்கு. அந்த சினிமாவை மாற்றி காட்டுற இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஸோ நான் முதல்ல வந்து அசிஸ்டன்ட் ரைட்டராக தேடும் போது எத்தனையோ பேர்கிட்ட போய் தேடி இருக்கேன். யாருமே வந்து அவ்வளோ சாதாரணமாக வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கலான்னு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் டைரக்டர் ஆகலாம், யார் வேணால் கேமராமேன் ஆகலாம். செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாமே கேமராமேன், எல்லாருமே டைரக்டரு. ஸோ அதனால் அந்த டைரக்டருக்கும் மரியாதை இல்லை, அந்த கேமராமேனுக்கும் மரியாதை இல்லை. அந்த லெவலில் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி திரைப்பட பூஜைன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் கழித்து தான் இப்போ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் ஒரு புது சினிமாவை கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் தான். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தோன்னா இதயத்தில் காதல் அப்படின்னாக்கா வந்து பார்த்தோன்னா இது எல்லாருமே கேட்டாங்க. நான் கிட்ட சொன்ன எல்லாருமே கேட்டாங்க, இதயத்தில் அது என்ன இதயத்தில் காதல், மேடம் கூட கேட்டாங்க. இதயத்தில் காதல், இதயத்தில் தான் காதல் வரும், வேறு எப்படி வரும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு விளக்கம் வந்து என்னுடைய படம் வந்து வேறு லெவலில் பேசும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. நிச்சயமாக 2 மணி நேரத்தில் கடைசி அந்த 5 நிமிஷத்தில் நான் தட்டிட்டு போயிடுவேன். 100% எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. முன்னோட்டமாக ஒன்றா சொல்லலாம், இதயத்திலேருந்து வர்றது இன்னைக்கு காலத்தில் இல்லை. பணத்தை பார்த்து வருது, புகழை பார்த்து வருது, அந்தஸ்தை பார்த்து வருது, காரு பங்களா வீடு இதை பார்த்து தான் காதல் வருது. நிஜமா இல்லையா சார்? ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய சொத்தும் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் தான். செல்ஃபோன் இல்லாத ஸ்டூடெண்ட்டே கிடையாது. ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார், வீடு இருக்கோ வாசல் இருக்கோ, ரோட்டில் உட்காந்துக்கிற பசங்கிட்ட கூட 10,000 ரூபாய் செல்லு வச்சுருக்கான். ஸோ இன்றைக்கி காதல் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு, இது இதயத்தில் இல்லை. ஸோ அதை தான் இந்த கதையில் சொல்ல வந்திருக்கேன். ஒரு வித்தியாசமான முயற்சி, கண்டிப்பாக இளைஞர்களுக்கு பிடிக்கும். ஸோ நிச்சயமாக வந்து என்னுடைய முதல் படமே வேறு ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் தான் பண்ணியிருந்தேன். பாடகர் மனோசருடைய பையனை வச்சு படத்தை முடித்து சென்சார் பண்ணிட்டேன். நிச்சயமாக அந்த படம் வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு மீடியாவில் இருக்கிறவர் சொன்னார், இந்த படம் வந்து வெளியே வந்ததுன்னா மிகப்பெரிய டைரக்டர் வரிசையில் சௌந்தர் நீ இருப்ப, உன் கால் ஷீட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் அப்படின்னாரு. நிச்சயமாக எனக்கு அந்த படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இதயத்தில் காதல் வந்து எனக்கு சிறந்த டைரக்டர் வரிசையில் நான் கண்டிப்பாக இருப்பேன். 2025 கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என் கதையில் நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து புதுசாக செலக்ட் பண்ணேன். அது காரணம் என்னென்னா ரோடாக பிச்சை எடுக்கணும் ஹீரோ, அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடம் கேட்டாங்க கதை சொல்லும்போது வந்து, சார் இந்த குடிக்கிற சீனெல்லாம் வைக்காதீங்க சார் என் பையனுக்கு அப்படின்னாங்க. குடிச்சிட்டு ரோடாக பிச்சை எடுப்பான் அப்படின்னு, இதுதான் சீன். என்னை நம்பினா தான் உங்கள் பையனை ஜெயிக்க வைப்பேன். அவன் உங்கள் பையன் கிடையாது, என் கதைக்கு அவன் ஹீரோ. ஸோ இன்னிலேருந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னேன். அதனால தான் அவர் முடியை வளர்த்துக்கிட்டு வேறு பைத்தியம் மாதிரி இருந்தார் அவர். இப்போ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி ப்ரொடியூசரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு முதல்ல சந்திக்கும் போது சொல்கிறாங்க, நான் எத்தனையோ பேர் அதான் சொன்னேன், ஒரு எல்லா குடும்பத்துலேயும் சினிமானாவே வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. சினிமாவை அங்கே இருக்குது, அதெல்லாம் உருப்படுற வழியப்பார், அதெல்லாம் வந்து உதவாதவனுக்கு தான். இந்த மாதிரி மட்டமாக பேசுகிற இடத்துல ஒரு உண்மையான தாய் தந்தையை நான் பார்த்தேன். என் பையனை எப்படியாச்சும் நான் ஹீரோவாக்கி காட்டணும். அந்த அம்மா சொன்னாங்க, சொன்னது மட்டும் இல்லை மேடம் இதுக்கெல்லாம் வராதிங்க சினிமாவுக்கு நான் சொல்கிறேன். அவங்க அழறாங்க, நீங்கள் இல்லைன்னா நான் வேறு டைரக்டர் வச்சு பண்ணுவேன் சார். சத்தியமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சினிமாவே வேணான்ற உலகத்தில் என் பையனை நான் ஹீரோவாக்கி காட்டுவேன் அப்படின்ற இந்த அப்பா அம்மாக்காக தான் இந்த படத்தை பண்ணணும் முழுமூச்சாக ஒத்துக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து தம்பிக்கும் சரி இவங்களுக்கும் சரி, இவங்க ஐஸ்வர்யா வந்து கேரளாவில் ஒரு 4 படங்கள் பண்ணவங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை சார் நாங்கள். ஸோ அதுக்காக தயவு செஞ்சு அவங்களுக்கு கைத்தட்டி நம்ம வரவேற்கணும். இங்கே இருக்கிறவங்களாம் கோடியாக லட்சமாக கேட்குற மத்தியில் எனக்கு கதை தான் சார் முக்கியம், எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து கேமராமேனு, இசையமைப்பாளர், ஆர்ட் டைரக்டரு, காஸ்டியூமு, மேக்கப் மேன் எல்லாம் ஒவ்வொருத்தரும், பிஆர்ஓ, டிசைனரு, எனக்காக எந்த நேரம் கேட்டாலும் உழைக்கிறதுக்கு தயாருன்றாங்க. நீங்கள் ஜெயிக்கணும் சார், நீங்கள் ஜெயிக்கணும் சார். எனக்கு ஒரு டவுட்டு, ரொம்ப சினிமாவில் அன்பு சாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அன்பு சார் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவார், சினிமாக்காரனை மதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் சினிமாவில் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போய் நிற்கும் போது சார், இந்த இன்விடேஷனை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சவுந்தர் உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன், உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன், உன்னை நீ ஜெயிச்சாகணும், நீ ஜெயிச்சிருவேன், நீ ஜெயிச்சிருவேன் சத்தியமாக அப்படி ஒரு ஆனந்த கிடையாது சார் எனக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து கடைசியாக ஒரு 10 நாள் தூக்கமே கிடையாது எனக்கு, ராவும் பகலும் ஓடிட்டே இருந்தேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து சார் சொன்னார், 50 பேர் நான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன். சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, ஃபஸ்ட்டு டைம். அது காரணம் என்னென்னா சார், என்னோடய முதல் படத்தில் வந்து பருத்திவீரன் கார்த்திக்கு, பிரபு சார், இவர் பார்த்திபன் சார் எல்லாருமே பெரிய ஜாம்பவான்கள், கலைப்புலிதான சார், அன்பு சார் எல்லாருமே வந்து மொத்த ஃபோக்கஸும் வந்து அவங்க மேலே தான் இருக்குது. ஸோ என்னுடைய படத்தோட ஹீரோவை திரும்பி பார்க்க கூட யாருமே இல்லை. ஓ, அப்போ நம்ம பண்ணுற பெரிய தப்பு, ஏற்கனவே ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் விளம்பரப்படுத்த நம்ம படம் எடுக்கல, நான் ஒரு புது ஹீரோவை எடுத்திருக்கேன், அவரை ஃபோக்கஸ் பண்ணுன்ற ஒரே நோக்கத்தினால தான் எங்கள் மேலே வந்து நம்பிக்கை வச்சு, எனக்காக சவுந்தருக்காக வரேன், செல்வம் சாருக்காக வரேன், இங்கே இருக்கிற கதிர் சாருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக வரேன், அவங்கள மட்டுமே நம்ம சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அதில் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும்போது கண்டிப்பாக வரேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் வரேன், உனக்காக வரேன் சவுந்தர், உனக்காக வரேன் அப்படி சொன்னாங்க சார். சாரும் சொன்னார், சார் எனக்கு பெரிய டீம் இருக்குது சார், அப்போலா கல்லூரி முதல்வர் இருந்தார், சொல்லாமா சார், 3000 ஸ்டூடெண்ட்டை வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்காக நான் உட்கார வைக்கிறேன், என் மாணவனை ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஹீரோ ஆக்கியிருக்கீங்க, 3000 பேரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தெரியுது. எனக்கு கூட எல்லாருமே வந்து ஒத்துழைக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிரித்து பேச தெரியல. என் கூட படித்த நண்பர்கள் வெள்ளூர்லேருந்து எனக்காக வந்திருக்காங்க, இங்கே என் கூட நடித்த பழைய படங்களில் நடித்தவங்க, நேற்று பார்த்தவங்கள கூட நான் பார்த்துருக்கேன், யாரையும் நான் மதிக்காமல் இல்லை, எல்லாரையும் நான் மதித்து கூப்பிட்ருக்கேன். இங்கே வேணா நான் என்னால் கூப்பிட்டு மேடையில் அவங்கள கௌரவப்படுத்த முடியாமல் வந்திருக்கலாம். என் மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி இடம் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து போயஸ் கார்டனில் ஆஃபீஸ், போயஸ் கார்டன் ஆஃபீஸ்னாவே தனுஷ் சார் சொன்ன மாதிரி அது வேறு லெவல். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதிர் சார் மூலமாக கல்பனா மேடமும் சார் சத்யா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும், சார் நீ இது நம்ம படம் சார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். லியாகத் அலிகான் சாரை பார்க்கும்போது எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நான் போய் பின்னாடி உட்காந்துருக்கேன் அமைதியாக, சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் பொண்ணாட போத்துங்க, நம்ம படம் சார், நீங்கள் ஏன் சார் பின்னாடி நிற்கிறீங்க, கல்பனா மேடம் சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள் எல்லாருமே வந்து என்னை வாழ்த்த வந்து அத்தனை பேருக்கும் என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்.